திருவாதவூர் சிவன் உடலை அல்ல மனதை எழுப்பும் தலம். திருவாதவூர் மதுரை மண்ணில் வார்த்தைகளே மெதுவாக நடக்கும் ஒரு சிவஸ்தலம். இங்கே காற்றும் சப்தமாக இல்லை, மௌனமே மொழியாக இருக்கிறது. இந்த மண்ணில்தான் சிவபெருமான் ஒரு மனிதனை அமைச்சரிலிருந்து ஞானியாக மாற்றினார். அந்த மனிதன் மாணிக்கவாசகர். பகுதி 1. அமைச்சரின் மனமுறிவு. பாண்டிய மன்னனின் அரண்மனையில் அதிகாரம் இருந்தது, மரியாதை இருந்தது, ஆனால் அமைதி இல்லை. மாணிக்கவாசகர் எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை. இதுவா வாழ்க்கை என்ற கேள்வி அவரை துரத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த கேள்விக்கான பதிலை தேடி அவர் வந்த இடம்தான் திருவாதவூர். பகுதி 2. சிவபெருமானின் லீலை. சிவபெருமான் இங்கே மாணிக்கவாசகரின் அறிவை எதிர்த்தார், அகங்காரத்தை உடைத்தார். அமைச்சரின் நான் கரைந்தது. அந்த முறிவில்தான் ஞானம் பிறந்தது. அந்த ஞானம் பின்னர் உலகம் முழுவதும் ஒலித்தது, திருவாசகம் என்ற பெயரில். அதனால் தான் திருவாதவூர் திருவாசகம் பிறந்த தலம் ஆனது. இங்கே ஒரு உண்மை சொல்லப்பட்டது. உடல் மாற வேண்டுமென்றால் முதலில் மனம் மாற வேண்டும். பகுதி 3. பல நூற்றாண்டுகள் கழித்து இப்போது காலம் மாறிவிட்டது. அரண்மனைகள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை, ஆனால் மனிதனின் வேதனை அதேபோல் தான் இருக்கிறது. ஒரு நடுத்தர வயது மனிதன். ஒரு காலை திடீரென உடல் கீழே விழுந்தது. வலது கை அசையவில்லை. வார்த்தைகள் குழம்பின. மூளை உறைந்து போனது. மருத்துவர்கள் சொன்னார்கள் ஸ்ட்ரோக். அந்த ஒரே வார்த்தை அவருடைய வாழ்க்கையை 2 பகுதிகளாக பிரித்தது. முன்பு இருந்த வாழ்க்கை, இப்போது இருக்கும் வாழ்க்கை. பகுதி 4. உடல் மட்டும் அல்ல, மனமும் முடங்கியது. மருத்துவமனை, மருந்துகள், பிசியோதெரபி, உடல் சிகிச்சை நடந்தது. ஆனால் மனம், அது சிகிச்சைக்கு வரவில்லை. நான் மீண்டும் நடப்பேனா? நான் பேசுவேனா? நான் தேவையற்ற மனிதனா? இந்த கேள்விகள் தான் அவருடைய உண்மையான பக்கவாதம். பகுதி 5. திருவாதவூருக்கு வந்த கேள்வி. ஒரு நாள் யாரோ ஒருவர் சொன்னார், திருவாதவூருக்கு போங்கள். அவர் சிரித்தார். கோவில் ஸ்ட்ரோக் குணமாக்குமா? பதில் இதுதான், குணமாக்காது. ஆனால் குணமாகும் மனதை கொடுக்கும். அந்த வார்த்தை அவரை இங்கே கொண்டு வந்தது. பகுதி 6. லிங்கம் முன் மௌனம். திருவாதவூர் சிவன் முன்னால் அவர் அமர்ந்தார். எந்த மந்திரமும் இல்லை, எந்த வேண்டுதலும் இல்லை. மாணிக்கவாசகர் உடைந்த இடம். அதே இடத்தில் இவர் உடைந்திருந்தார். அந்த மௌனத்தில் ஒரு வரி மட்டும் மனதில் ஒலித்தது. உடல் நான் அல்ல, மனமே நான். அன்று கை அசையவில்லை, பேச்சு திரும்பவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் நடந்தது. மனம் தளரவில்லை. பகுதி 7. நம்பிக்கை என்ற பயிற்சி. திரும்பி சென்றதும் மருத்துவம் தொடர்ந்தது, பிசியோதெரபி தொடர்ந்தது. ஆனால் இப்போது ஒரு வேறுபாடு. ஒவ்வொரு பயிற்சியும் நான் முடியும் என்ற நம்பிக்கையோடு, ஒவ்வொரு வலியும் இது முடிவு அல்ல என்ற எண்ணத்தோடு. மாதங்கள் சென்றன. மெதுவாக கை அசைந்தது, வார்த்தைகள் தெளிந்தன. பகுதி 8. உண்மை இதுதான். அவர் சொன்னார், திருவாதவூர் என்னை அதிசயமாக குணமாக்கவில்லை, ஆனால் நான் குணமாக முடியும் என்ற மனதை கொடுத்தது. அதனால் தான் இந்த கோவிலுக்கு இன்றும் ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். குணம் தேடி அல்ல, நம்பிக்கை தேடி. முடிவு. திருவாதவூர் சிவன் மருத்துவரை மாற்றவில்லை, மருந்தை மாற்றவில்லை, ஆனால் மருந்து வேலை செய்யும் மனதை உருவாக்கினார். அதனால் தான் சொல்கிறார்கள், மருத்துவம் உடலை மீட்கும், திருவாதவூர் சிவன் மனிதனை மீண்டும் எழுப்புவார்.